சந்திரன் கையில் இருந்த ஆதாரத்தை பார்த்த பிறகு காவல் நிலையத்தின் அந்த ஏசி அறையில் கடும் குளிரிலும் இன்ஸ்பெக்டரின் முகம் வேர்த்து விறுவிறுத்தது. அவர் தன் கைக்குட்டையை எடுத்து முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்துக் கொண்டே இருந்தார். முன்னால் அமர்ந்திருந்த சந்திரனையும் வக்கீலையும் நிமிர்ந்து பார்க்க கூட அவருக்கு தைரியம் இல்லை. என்ன சொல்லி அவர்களை சமாளிப்பது என்றும் அவருக்கு தெரியவில்லை. கைகள் நடுங்க, குரல் தழுதழுக்க, சாரி சார், ஏதோ தப்பான தகவல் வந்துடுச்சு போல இருக்கு. எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்ததுனால தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணணும். என்னை மன்னிச்சிடுங்க. இனிமே இப்படி எந்த தப்பும் நடக்காது. நீங்கள் தாராளமாக தீபக்கை கூட்டிகிட்டு போகலாம் சார் என்று பயந்து போய் அடிபணிந்து சொன்னார். இன்ஸ்பெக்டரின் இந்த பரிதாபகரமான சரணாகதியை கண்டு சந்திரன் ஏளனமாக சிரித்தான். அவனை ஒரு கேவலமான பார்வையில் பார்த்துவிட்டு, என்ன சார், இவ்வளவு நேரம் மேலிடத்துல இருந்து ப்ரெஷர் ஜாஸ்தின்னு எங்களையே மிரட்டிட்டு இருந்தீங்க. இப்போ முகமெல்லாம் வேர்க்குதே, உங்களுக்கு பிபி ஏறிடுச்சா சார் என்று நக்கலாக கேட்டான். சந்திரனின் அந்த எகத்தாழ பேச்சும் இன்ஸ்பெக்டரின் பயமும் வக்கீலுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்தது. அவர் இன்ஸ்பெக்டரின் முகத்துக்கு நேராக குனிந்து விடாப்பிடியாக பாயிண்டை பிடித்து கொண்டார். என்ன சார் நீங்கள், அவர் இங்கே டூருக்கு வந்தாரா இல்லை போலீஸ் ஸ்டேஷனை சுற்றி பார்க்க வந்தாரா? ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணதுக்கு என்ன ஆதாரம்னு நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். அப்பையெல்லாம் எங்களை மிரட்டுனீங்க. இப்போது திடீர்னு தப்பான தகவல்னு சொல்கிறீங்க, கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறீங்க. உங்களோட இந்த தப்பான நடவடிக்கைனால இப்போது அந்த பொண்ணு மன உளைச்சல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஓகே, தப்பான ஆதாரத்திலேயே நீங்கள் அரெஸ்ட் பண்ணினீங்கன்னு வச்சுக்குவோம். நீங்கள் வச்சிருந்த அந்த ஆதாரம் தான் என்னன்னு காட்டுங்க பார்ப்போம் என்று சட்டனை கேள்வி மேல் கேள்வி கேட்டு துழைத்தெடுத்தார். இன்ஸ்பெக்டர் பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்து நின்றார். அந்த அறையின் அழுத்தமான சூழலை தாங்க முடியாமல் சந்திரன் அங்கே மேலும் இருக்க விரும்பாமல் வக்கீலை பார்த்து, சார், இவர் முழிக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா? இவர்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக இப்படி பண்ணியிருக்காரு. அவர் கோபமாக பேசினா கூட மேலிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பாவம், அவரே மரண பீதியில் உறைஞ்சி நிற்கிறாரு. இனி இவர்கிட்ட ஏடா கூடமா நம்ம ஏதாவது பேசி அடுத்த பெட்டில் இவரை அட்மிட் பண்ண வேண்டி வந்தது போகுது. வாங்க சார், போகலாம், இவரை அப்புறமா பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு விடுதலையான தீபக்கின் தோளை பிடித்து கொண்டு காவல் நிலையத்தை விட்டு வெளியே வந்தான். இருவரும் மின்னல் வேகத்தில் அரசு மருத்துவமனைக்கு சென்றனர். அங்கே கார்த்திகாவுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவரை பார்த்ததும் தீபக் கண் கலங்கினான். டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். இந்த உதவியை நான் சத்தியமாக மறக்கவே மாட்டேன். நீங்கள் மட்டும் இன்னைக்கு இப்படி ஒரு சர்டிஃபிகேட் தந்து ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருந்தா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு எனக்கே தெரியல. அந்த பொண்ணு கிராமத்தில் வளர்ந்தவ. அவளுக்கும் அவங்க ஊரில் உள்ளவங்களுக்கும் 18 வயசு ஆகாமல் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புன்னு தெரியல. நான் கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம்தான் எல்லா உண்மையுமே எனக்கு தெரிஞ்சுது. அவங்க வீட்டில் கொண்டு விடலான்னு நினச்சா அவங்க அப்பா ரொம்ப உடஞ்சிருவார். எனக்கு வேற வழி தெரியாமல் தான் அவள் கூடவே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நிச்சயம் அவளை நான் ஒரு குழந்தைய போல பார்த்துப்பேன் டாக்டர். அவளுக்கு இருக்கிற நோய் முழுசாக குணமாகிற வரைக்கும் நாங்கள் கணவன் மனைவியாக வாழ மாட்டோம் டாக்டர் என்று அவரிடம் கூறினான். அவனது நேர்மையை பார்த்த மருத்துவர், சரி தம்பி, அவன் நிலைமை இன்னும் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் பார்த்து பேசுங்க. உங்கள் அன்பான வார்த்தைகள் அவளை கண்டிப்பாக மீட்டெடுக்கும் என்றார். தீபக் சரி என்று சொல்லி கார்த்திகா மயங்கி கிடந்த அறைக்குள் சென்று அவள் அருகில் அமர்ந்தான். அவளது முகம் அந்த வலிப்பின் தாக்கத்தால் வாடி இருந்தது. உள்ளே கார்த்திகாவின் உடல்நிலை மெல்ல முன்னேற்றம் அடைந்து கொண்டிருந்தது. அவள் ஒவ்வொரு முறை மூச்சை இழுத்து விடும் போதும் தீபக்கின் இதயம் ஒரு முறை நின்று துடித்தது. அவளது கைகளை தீபக் இறுக பற்றி கொண்டிருக்க அந்த அறையின் அமைதி அவன் காதுகளை துளைத்தது. தீபக் மெதுவாக அவள் கைகளை பற்றி கொண்டு, கார்த்திகா, நான் வந்துட்டேன் கார்த்திகா, என்னை பாரு, நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன் என்று கலங்கிய கண்களுடன் சொல்ல தொடங்கினான். ஆனால் கார்த்திகாவோ எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் அமைதியான உறக்க நிலையில் இருந்தாள். அந்த நேரத்தில் ஒரு செவிலியர் உள்ளே வந்து, சார், அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும், கொஞ்சம் வெளியே இருக்கிறீங்களா
என்று கேட்க தீபக் அறையை விட்டு வெளியே வந்தான். வெளியே சந்திரன் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்தான். அவனது மனதிற்குள் 1000 கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தன. தீபக் வெளியே வருவதை பார்த்ததும் சந்திரன் தீபக்கின் அருகே வந்து அமர்ந்து மெல்லிய குரலில், தீபக், என்னடா இது? என்னால் எதையுமே புரிஞ்சிக்க முடியல. உன்னை சுற்றி என்னடா நடக்குது? அம்மா அப்பா எனக்கு ஒரு படித்த பொண்ணை பார்த்துருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமாக போனேன். ஆனால் உனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து நடக்கிற எதுவுமே சரியா இல்லையே. இது ரொம்ப பெரிய சதியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. கார்த்திகாவுக்கு இன்னும் 18 வயசு ஆகலை, அவள் படிக்கலை அப்படிங்கிற உண்மையை நேற்று நீ என்கிட்ட சொன்னப்போ தான் எனக்கே தெரியும். இது உனக்கும் எனக்கும் மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். அப்படி இருக்க போலீஸ் வரைக்கும் இந்த விஷயம் எப்படி போச்சு? இதை பின்னால் இருந்து இயக்குற அந்த புத்திசாலி நரி யாரு என்று கேட்டான். சந்திரனின் குரலில் இருந்த குழப்பமும் சந்தேகமும் தீபக்கை மேலும் சிதைத்தது. தீபக் தன் தலையை குனிந்தபடி விரல்களால் தன் நெற்றியை தேய்த்தான். சந்திரா, எனக்கும் அதான் புரியல. எனக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த உண்மை இப்போ இந்த சென்னை மாநகரமே பேசுகிற அளவுக்கு எப்படி வெளியே வந்துச்சு? யாரோ இதை திட்டம் போட்டு செஞ்சுருக்காங்க. ஆனால் அது யாராக இருக்கும்னு என்னால் கெஸ் பண்ண கூட முடியலை. அந்த பொண்ணு ஒரு அப்பாவி, அவளுக்கு வெளி உலகம் கூட தெரியாது. அவளை போய் இப்படி சிக்க வச்சு என்னையும் சேர்த்து பழி வாங்க துடிக்கிறாங்கன்னா இது சாதாரண பகை இல்லடா என்று உடைந்து போய் பேசினான். யாரோ என்னை ரொம்ப நெருக்கமாக கவனிச்சிட்டு இருக்காங்க. என்ன பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு கார்த்திகாவோட உயிரோட விளையாடி இருக்காங்க. மருத்துவமனையின் அந்த நீளமான வராண்டாவில் நிழல்கள் படர்ந்திருக்க இரு நண்பர்களும் தங்களுக்குள் எழுந்த அந்த மர்மமான எதிரியை பற்றிய குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தனர். தீபக்கின் காதல், கார்த்திகாவின் உயிர், சந்திரனின் நம்பிக்கை, இவை அனைத்தும் ஒரே புள்ளியில் நின்று அந்த சதிகாரனை தேடத் தொடங்கின. அந்த பெரிய சென்னையில் யார் அந்த சதிகாரன் என்ற கேள்வி அவர்களை தூங்க விடாமல் தடுத்து கொண்டிருந்தது. மறுபுறமோ இருள் சூழ்ந்த ஒரு கார் பார்க்கிங்கில் இன்ஸ்பெக்டர் நின்றிருந்தார். அவரது கைகள் இன்னும் நடுக்கத்தை நிறுத்தவில்லை. சுற்றுமுற்றும் பார்த்தபடி தன் போனை எடுத்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிற்கு அழைத்தார். மறுமுனையில் அழைப்பு இணைக்கப்பட்டதும் இன்ஸ்பெக்டரின் குரல் கம்மியது. சார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அந்த தீபக்கை அரெஸ்ட் பண்ணினேன். ஆனால் நிலைமை கை மீறி போயிடுச்சு சார். அவங்க அந்த பொண்ணுக்கு 18 வயசு பூர்த்தி ஆகிடுச்சுன்னு அதிகாரப்பூர்வமான சர்டிஃபிகேட்டோட வந்து நிற்கிறாங்க. வக்கீலை வச்சு என்னையே சட்டப்படி மடக்குறாங்க. எம்எல்ஏயே கம்ப்ளைண்ட் கொடுப்போன்னு மிரட்டுறாங்க. வேறு வழி இல்லாமல் தான் நான் அவங்கள விட்டுட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க சார், பெரிய தப்பு நடந்துடுச்சு என்று கெஞ்சினார். அவரது பேச்சை கேட்டு மறுமுனையில் இருந்த நபர் ஒரு வினாடி கூட பேசவில்லை. அந்த மௌனம் இன்ஸ்பெக்டரின் நரம்புகளை பீத்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு மறுமுனையிலிருந்து வந்த அதிரடியான குரல் இன்ஸ்பெக்டரின் மொத்த தைரியத்தையும் உரித்தெறிந்தது. யோ, நீ எல்லாம் ஒரு போலீஸ் அதிகாரின்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்லையா என்று அந்த நபர் கர்ஜித்தார். இன்ஸ்பெக்டரோ பதில் பேச முடியாமல் உடல் நடுங்க. மறுமுனையில் குரல் மேலும் கோபமாக தொடர்ந்தது. என் கையில் இருந்து பணத்தை வாங்கும்போது மட்டும் நல்ல நீட்டிக்கிட்டு வாங்குற, இப்போ ஒரு சாதாரண ப்ரொஃபஸர் முன்னாடி போய் இப்படி கோழ மாதிரி நடுங்கிட்டு நிற்கிறியே, வெக்கமா இல்லையா உனக்கு? இன்ஸ்பெக்டர் மௌனமாக வேர்த்து கொட்ட நின்றுட்டுக்க அந்த நபரோ விடாமல் தொடர்ந்தார். அந்த பையன் மிரட்டின உடனே உன் கால் ஏண்டா இப்படி நடுங்குது? நீ ஒரு போலீஸ், உன் கையில் சட்டம் இருக்குது. எத்தனை ஆதாரம் வேணும்னாலும் என்னால் உனக்கு உருவாக்கி கொடுக்க முடியும். பொய்யா ஒரு ஆதாரத்தை உருவாக்கி அவனை உள்ள தள்ளுற துப்பு கூட இல்லாமல் இப்போ என்கிட்ட வந்து மன்னிச்சிடுங்கன்னு மார்த்தட்டிட்டு இருக்க. உன்னை நம்பி வேலையை ஒப்படைச்சதுக்கு என்ன நானே செருப்பால் அடிச்சுக்கணும். ஃபோனை வேடா என்று ஆவேசமாக கத்திவிட்டு இணைப்பை துண்டித்தார். அந்த தொலைபேசி உரையாடல் முடிந்ததும் இன்ஸ்பெக்டர் அங்கேயே நிலைகுலைந்து நின்றார். அவர் கையில் இருந்த போன் நடுக்கத்தில் கை நழுவி கீழே விழ பார்த்தது. இன்ஸ்பெக்டரை தன் கைக்குள் போட்டுக்கொண்டு காவல்துறையையே ஒரு பொம்மை போல இயக்கும் அந்த சக்திமிக்க நபர் யார்?
தீபக்கின் ஒவ்வொரு அசைவையும் இவ்வளவு அருகிலிருந்து கவனித்து கொண்டிருக்கும் அந்த நிழல் உருவம் யார்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே ஸ்டோரி கேட்குறீங்கன்னா மறக்காமல் இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தீபக் தளர்ந்த நடையோடு தன் வீட்டிற்குள் நுழைந்தபோது அங்கே அவனது அப்பாவும் அம்மாவும் சோஃபாவில் அமர்ந்திருப்பதை பார்த்து அப்படியே அதிர்ந்து நின்றான். அவர்கள் முகம் இறுகி போயிருந்தது. என்னப்பா, என்னம்மா இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு வார்த்தை சொல்லாமல் வந்திருக்கீங்க, என்ன விஷயம் என்று தீபக் குழப்பத்துடன் கேட்டான். அவன் பேசி முடிக்கும் முன்பே அவனது அம்மா ஆவேசமாக எழுந்து நின்றார். என்னடா, என்ன விஷயம்னு கேட்குற? போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்குன்னு கேள்விப்பட்டோம். இதுக்கு மேலே என்ன விஷயம் வேணும் என்று அவர் படபடவென்று புரிந்து தள்ளினார். தீபக்கின் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. அம்மா அம்மா, உங்ககிட்ட யார் சொன்னா என்று திக்கி திணறி அவன் கேட்க, யாரு சொன்னா என்னடா, நீ போலீஸ் ஸ்டேஷன் போனது உண்மைதானே? உன் கையில் விலங்கு போட்டது நிஜம்தானே என்று அவர்கள் அடுத்தடுத்து கேட்ட கேள்விகள் தீபக்கை நிலைகுலிய வைத்தது. அம்மா, அது ஏதோ தப்பான தகவல், நான் சொல்கிறத கேளுங்க என்று அவன் சமாதானப்படுத்த முயன்றான். போதும் நிறுத்துடா என்று அவனது அப்பா கர்ஜித்தார். அன்னைக்கே சொன்னேன், அந்த பொண்ணு நமக்கு வேண்டாம், ஏதோ தெரியாமல் ஏமாந்துட்டோம், அவளை விவாகரத்து பண்ண சொன்னா கேட்டியா நீ என்று அம்மா மீண்டும் ஆரம்பித்தார். தீபக்கிற்கோ தாங்க முடியாத ஆத்திரமும் வேதனையும் ஒரு சேர முட்டிக்கொண்டு வந்தது. என்னம்மா பேசுகிறீங்க? என்னவோ நான் யாரையோ காதலிச்சு இழுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ண மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் தானே பார்த்து இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவளுக்கு ஏதோ ஒரு குறைன்னு தெரிஞ்சதும் அவளை தெருவில் விட்டுட்டு வர சொல்கிறீங்களா? நான் எங்கம்மா அவளை கொண்டு போய் விடுவேன்? ஒரு மனுஷனா எனக்கு மனசாட்சி வேண்டாமா என்று அவன் குரல் உயர்ந்து கொந்தளித்தான். தொடர்ந்து அவன் ஆவேசமாக, ஏம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒரு பக்கம் என் பொண்டாட்டி உயிருக்கு தவச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கா, இன்னொரு பக்கம் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. யாரோ நிழல் மாதிரி என்ன துரத்துறாங்க. இந்த நிலைமையில எனக்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய நீங்களே இப்படி வந்து பேசுகிறீங்களே, என்ன ஏன் இப்படி படுத்தி எடுக்கிறீங்க என்று கூறிவிட்டு அப்படியே சோஃபாவில் சரிந்தான். தீபக்கின் இந்த கொந்தளிப்பு அந்த அறையையே மௌனமாக்கியது. ஆனால் தீபக்கின் மனதில் இருந்த கேள்வி மட்டும் இன்றும் ஓயவில்லை. தன் வீட்டில் நடக்கும் விஷயங்களை உடனுக்குடன் ஊருக்கு தெரிவிக்கும் அந்த மர்ம நபர் யார்? தீபக் தன் பெற்றோரை பார்த்த அந்த பார்வையில் ஒருவித தீர்க்கமும் அதே சமயம் மிகுந்த வலியும் கலந்திருந்தது. சட்டையை சரி செய்து கொண்டே, நான் இப்போ கார்த்திகாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போகிறேன், நான் வர்றதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசிங்க. தயவு செஞ்சு அவள் எங்கள் வீட்டுக்கு வரும்போது அவள் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தை கூட சொல்லாதுங்க. தப்பு மொத்தம் நம்ம பேரில் இருக்குது. அவளுக்கு எதுவும் தெரியாது, அவள் எந்த தப்பும் பண்ணலை. அவளை கஷ்டப்படுறது என்ன நீங்களே உயிரோடு கொள்றதுக்கு சமம் என்று கராராக சொல்லிவிட்டு பதிலையை எதிர்பார்க்காமல் சென்றான். மருத்துவமனையின் அந்த தனி அறையில் கார்த்திகா மெல்ல கண் விழித்திருந்தாள். அவளது உடல்நிலை தேறியிருந்தாலும் அவளது முகத்தில் இருந்த அந்த பதற்றம் மட்டும் இன்னும் குறையவில்லை. தீபக் உள்ளே நுழைந்ததை கண்டதும் அவள் படுக்கையிலிருந்து எழுந்து அமர முயன்றாள். என்னங்க போலீஸ் உங்களை அடிச்சாங்களா? அவங்க என்ன பண்ணாங்க? போலீஸ் ஸ்டேஷனில் உங்களை கஷ்டப்படுத்தினாங்களா என்று அவள் குரல் தழுதழுக்க கண்கள் கலங்க பதற்றமாக கேட்டாள். தீபக் அவள் அருகே அமர்ந்து அவளது தோள்களை மென்மையாக தொட்டு அமர வைத்தான். கார்த்திகா, முதல்ல பதறாத ப்ளீஸ். இது ஒன்றும் சினிமா கிடையாது, போலீஸ்காரங்க பார்த்த உடனே அடிக்கிறதுக்கு. அவங்க சும்மா ஒரு சின்ன விசாரணைக்காக கூட்டிகிட்டு போனாங்க, விசாரித்தாங்க, அப்புறம் விட்டுட்டாங்க, அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு நீ இப்படி பயந்து போய் உடம்பை கெடுத்துக்கிற என்று அவளை சமாதானப்படுத்தினான். இல்லை, அவங்க என்கிட்ட என்னென்னமோ சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு என்று அவள் சிறு குழந்தை போல அழுதாள். அவளது நெற்றியில் விழுந்த குழல் முடியை சரி செய்த தீபக், அவங்க சும்மா உன்னை பயமுறுத்த சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் யோசிச்சு மனசை குழப்பிக்காத. இனிமே நான் உன்னை பிரிஞ்சு எங்கேயும் போக மாட்டேன், ஓகேயா என்று கேட்க கார்த்திகாவுக்கு துக்கம் தாழவில்லை. அவள் விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அவளது அழுகையை கண்ட தீபக்கின் இதயம் மெல்ல உருகியது. அவளை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்குள் ஒரு பேரன்பு பொங்கும். தன் மனைவியாகவும் தான் பாதுகாக்கும் ஒரு சிறு குழந்தையாகவுமே அவளை அவன் பார்த்தான். மெல்ல தன் இருக்கையிலிருந்து எழுந்து அவளை நோக்கி தனது இரு கரங்களையும் அகல விரித்தான். கார்த்திகா ஒரு நிமிடம் அழுகையை நிறுத்திவிட்டு வியப்போடு அவனது விரிந்த கரங்களை பார்த்தாள். ஏன் வரமாட்டியா என்று தீபக் கள்ள சிரிப்போடு கேட்க
அடுத்த நொடி சுவரில் எரிந்த பந்து போல துள்ளி எழுந்தாள். என்ற தயக்கமுமின்றி அவனோட மார்போடு ஒட்டிக்கொண்டு அவனை தன் கைகளால் இறுக அணைத்து கொண்டாள். அவளது அழுகை இப்போது ஆனந்த கண்ணீராக மாறியது. அந்த தீராத காதல் அவளை என்ன செய்தது என்று தெரியவில்லை. உணர்ச்சிகள் கட்டுக்கடங்காமல் போக தீபக்கின் 2 கன்னங்களிலும் மாறி மாறி முத்தமழை பொழிய தொடங்கினாள். அவளது முத்தத்தில் காமத்தை விட ஒரு உண்மையான அன்பு நிறைந்திருந்தது. ஒரு தந்தை வேலை முடிந்து வீடு திரும்பும்போது வாசலிலேயே ஓடி வந்து கட்டிப்பிடித்து முத்தமிடும் ஒரு குழந்தையின் தூய்மையான அன்பு அதில் தெரிந்தது. அவளது அந்த மழலைத்தனமான காதலையும் பிடிவாதமான அணைப்பையும் ரசித்த தீபக் தன்னை அறியாமல் சிரித்து விட்டான். அவளது அன்பில் மெதுவாக உருக ஆரம்பித்து விட்டான். அவளை தன்னிடமிருந்து விலக்காமல் அவளது தலையை தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டான். அவள் நெற்றியில் ஆழ்ந்த முத்தம் ஒன்றை பதித்தான். மருத்துவர் வந்து அனுமதி கொடுத்தவுடன் தீபக் கார்த்திகாவை மெதுவாக அழைத்து கொண்டு காரில் ஏறினான். மருத்துவமனையின் அந்த மருந்து வாசனையிலிருந்து விடுபட்டு குளிர்ந்த காற்று முகத்தில் பட்டதும் கார்த்திகாவின் முகம் மெல்ல மலர்ந்தது. கார் சென்னையின் பரபரப்பான சாலைகளில் மென்மையாக நகரத் தொடங்கியது. தீபக் ஸ்டியரிங்கை பிடித்தபடி பக்கவாட்டில் அமர்ந்திருந்த கார்த்திகாவை அன்போடு நோக்கினான். அவளது மௌனத்தை கலைக்க எண்ணி, கார்த்திகா, இவ்வளோ நாளில் நான் உன்கிட்ட இதை கேட்டதே இல்லை. உனக்கு என்ன பிடிக்கும்? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, இப்போவே வாங்கித்தரேன் என்று உற்சாகமாக கேட்டான். அவள் சட்டென்று எதையும் யோசிக்காமல், எனக்கு எனக்கு உங்களைத்தான் பிடிக்கும் என்று மிக துல்லியமாக ஒரு குழந்தையின் பிடிவாதத்தோடு சொல்லிவிட்டு அவனை பார்த்தாள். அவளது அந்த எதிர்பாராத பதிலில் தீபக்கிற்கு சிரிப்பு உயிரிட்டு கொண்டு வந்தது. இவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு பிறகும் ஒரு மோதிரமோ அல்லது விலையுயர்ந்த பொருளோ கேட்காமல் உன்னைத்தான் பிடிக்கும் என்று சொன்ன பதிலுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்க வேண்டும் என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. அவன் சிரிப்பை அடக்கி கொண்டு, நிஜமாவே நீ ஒரு ஆஸ்திரியன்தான் கார்த்திகா. இங்கே பார், பெரிய ப்ரொஃபஸர், படிப்பு, கௌரவன் வாழ்ந்தவன், யாருக்கிட்டேயுமே இதுவரைக்கும் தலை குனிஞ்சு நின்னது கிடையாது. ஆனால் உன் ஒருத்தி மேலே இருக்க அன்பால் இன்னைக்கு இந்த சென்னையே பார்க்குற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். சற்றே இடைவெளி விட்டு அவளது கையை மென்மையாக பற்றி கொண்டு தொடர்ந்தான். ஆனாலும் என்னவோ தெரியல கார்த்திகா, இவ்வளவு நடந்தோம் உன் மேலே எனக்கு கோபமே வரமாட்டேங்குது. உன் சிரிப்பை பார்த்தா எல்லாத்தையும் மறந்துட தோணுது என்று மனப்பூர்வமாக சொன்னான். கார்த்திகாவோ பதிலேதும் சொல்லாமல் தன் பெரிய விழிகளை உருட்டி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது அந்த பார்வையில் நான் என்ன தப்பு செய்தேன் என்ற கேள்வியும் நீங்கள்தான் என் உலகம் என்ற காதலும் ஒரு சேர தெரிந்தன. அவள் அப்படி பார்ப்பது தீபக்கிற்கு இன்னும் அழகாக தெரிந்தது. காரின் கண்ணாடி வழியே தெரிந்த சென்னையின் விளக்குகள் அவளது விழிகளில் பிரதிபலிக்க தீபக் அந்த நொடியை தன் மனதிற்குள் ஆழமாக பதிவு செய்து கொண்டான். காரின் ஸ்டியரிங்கில் தீபக் தன் விரல்களால் ஒரு மெல்லிய தாளத்தை போட்டபடி கார் ஓட்டி சென்றான். அவனது மனதிற்குள் ஏதோ ஒரு தீர்க்கமான முடிவு ஓடிக்கொண்டிருந்தது. சாலையின் ஓரம் நிழல்கள் பின்னோக்கி ஓட காரின் உள்ளே நிலவிய அமைதியை தீபக் மெல்ல கலைத்தான். அவன் கார்த்திகாவின் பக்கம் திரும்பி அவள் விழிகளை பார்த்தான். அவன் பார்வையில் வழக்கத்தை விட ஒரு தீவிரமும் தயக்கமும் கலந்திருந்தது. கார்த்திகா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீ எனக்காக அதை மட்டும் செய்வியா? கேட்கும்போதே அவனது குரல் தழுதழுத்தது. கார்த்திகாவோ ஒரு நிமிடம் திகைத்து போனாள். எப்போதும் அதிகாரமாக பேசும் தீபக் இன்று தாழ்மையாக கேட்பது அவளுக்கு ஒருவித பதற்றத்தை உண்டாக்கியது. அவள் சட்டென்று, என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் என்று துடிப்புடன் கேட்டாள். அவளது அந்த பதிலில் தீபக்கின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. ஆனால் அந்த புன்னகைக்கு பின்னால் ஏதோ ஒரு பெரிய ரகசியம் மறைந்திருந்தது. தீபக் கார்த்திகாவிடம் கேட்க போகும் அந்த முக்கியமான விஷயம் என்ன?